Welcome to Habi's DIY. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 8 வருஷ பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படி புதுசு மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓவராலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்க லேமினேட்ஸை எப்படி பெரிய எக்ஸ்பர்ட் டெக்னிக்ஸ் இல்லாமல் சரி செய்யறதுனும், அது மாதிரி கண்ணாடியில் ஒட்டியிருக்க இந்த ஸ்டிக்கர்ஸை கண்ணாடி ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது எப்படின்னும், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை எப்படி நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டேமேஜ் ஆகிருக்க இடத்துல ஹெவி பாண்ட் ஃபெவிகால் கம் இருக்கு இல்லையா, உட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கம் வச்சு திருந்து வந்த லேமினேட்டை ஸ்டிக் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே பேப்பர் டேப் அல்லது மாஸ்கிங் டேப் சொல்லுவாங்க, அதை வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். இது நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷிங் கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிளை சுத்தமாக உள்பக்கம் வெளிப்பக்கம் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பிவிசி வால்பேப்பர். இதில் நிறைய கலர்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வால்பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். எப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் பின்னாடியே அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணுறது அவ்வளோ சிரமம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே இந்த மாதிரி ஸ்டிக்கி டைப் தான் கிடைக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலாம், அதுலேயும் சிரமம் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு சைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சைட் பார்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மேல் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு வரணும். ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுத்துடாதீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒட்டும் போது தான் நம்மளுக்கு ஈவனாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்படி ஒட்டும் போது கையோட உள்பகுதியை கொண்டு அந்த ஷீட்டில் நல்லா தேய்ச்சி விடணும். அங்கே எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும், நம்மளுக்கு ஈவனான ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் டோர் சைடில் ஒட்டும் போது லாக் அண்ட் ஹேண்டில் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த லாக் பார்ட் மட்டும் இந்த மாதிரி பிளேடை கொண்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பேப்பர் ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, அதனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். டோரோட 2 சைடையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ மேலே கீழே அதே மாதிரி மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணணும்.
ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டாப்பில் இந்த மாதிரி உள்ள இன்சர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதே ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப வேலை இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டனாலே போதும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கர் வால்பேப்பர் வச்சு ஒட்டியாச்சு. பார்த்தா ஸ்டிக்கர் மாதிரியே தெரியல, புதுசாக வாங்கினது மாதிரி தான் இருக்குது. அதோட சீட்டருக்கும் அதே மாதிரி எல்லா பக்கமும் அந்த ஷீட் ஒட்டிட்டேன். இப்போ ஒரு ரோலில் வந்து 6 மீட்டர்ஸ் இருந்தது. எனக்கு ஆல்மோஸ்ட் 5 மீட்டர்ஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு இது எல்லாமே ஓட்டுறதுக்கு. உள் பக்கத்தில் நான் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டல. அந்த லேமினேட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதனால நான் அதை வந்து கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போது அடுத்த டாஸ்க் பண்ணலாம். கண்ணாடி அப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம பிச்சு எடுத்துட்டாலும் அது பிசு பிசுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா கண்ணாடி ஸ்க்ராட்ச் ஆகிடும். இதை எப்படி ஈஸியான முறையில் நான் எடுக்க போகிறேன்னு பார்க்கலாம். இது ரொம்ப வருஷம் ஆனதுனால ஈஸியாக கையால் பிச்சு எடுக்க முடியல. அதனால் லைட்டாக நான் பிளேடு யூஸ் பண்ணுறேன். கண்ணாடியில் படாமல் அந்த பிளேடை வச்சு அந்த பேப்பரை மட்டும் எடுக்கிறேன். பேப்பரெல்லாம் எடுத்தாச்சு. அந்த இடத்துல அந்த கம் அந்த பிசு அப்படியே இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு இப்போ தேவை என்னென்னா, கோடாரி தைலம் சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லைனா பியூர் யூக்லிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் இருக்கும். அதை வந்து லைட்டாக கொஞ்சோண்டு துணியில் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துட்டு அந்த கண்ணாடி பிசுப்பாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த பிசு சுத்தமாக வந்துடும். உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் ஏற்படாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிக்கர் இந்த மாதிரி கண்ணாடியில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வெளிப்பக்கம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஸ்டென்சில் பெயிண்டிங் பற்றி கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த பெயிண்டிங் ஒர்க் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அடுத்தது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை நான் எப்படி முழுமையாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 3 அடுக்கு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். இது கரெக்டாக இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஹைட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. இதில் நம்ம நிறைய பொருட்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே 2 அடுக்கு கூட இருக்குது. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 செல்ஃப்லேயும் ஒவ்வொரு ரேக் வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக மெடிசன் கேபினெட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து டியூப் மெடிசன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் சீப் இருக்குது. இது மாதிரி கீழ் செல்ஃபில் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். அத்தர், பர்ஃப்யூம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இதுவும் 3 அடுக்கு ரேக் தான். நான் இந்த பெரிய பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்காக அது மேலே இருக்க டாப் செல்ஃபை கலட்டி எடுத்துட்டேன். கீழ் செல்ஃபில் தைலம், நாட்டு மருந்து பொடி அந்த மாதிரி ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இது ஒரு DIY வால் ஸ்டிக்கர் தான். இது வந்து ஓல்டு வெட்டிங் கார்ட்லேருந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பற்றின லிங்க் நான் இங்கே மேலே டாப்பில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோரில் இந்த மாதிரி கிளிப்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு DIY கிளிப் ஹோல்டர் தான். இப்போ இந்த 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு கிளிப் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த இடம் வந்து இங்கே செல்ஃபில் படும். அங்கே எதுவும் கிளிப் போட்டால் நம்மளுக்கு டோர் சரியாக க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த 2 இடத்துல மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேக்கோவர் அண்ட் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட அவுட்டர் வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த DIY மேக்கோவர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thank you for watching.